ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் vlog பார்க்கலாமா? நம்மளோட ஸ்டால் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். கொரியன் சீஸ் பன் எல்லாமே இப்போ தான் அவன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வெளியே இறக்கிருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கேக் ஐட்டம்ஸில் வந்து மில்க் கேக்கு, ட்ரீம் கேக்கு, திராமிசு, அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஸ்டாலில் வைக்க மாட்டோம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் குவான்டிட்டி தான் நம்ம வந்து ஸ்டாலுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட ப்ரௌனியும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட மினி பிஸ்தாஷியோ குனாஃபாவும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக 5:30 ஆகிடும். 5:30 போல் நம்ம வந்து ஸ்டாலும் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மினி பிஸ்தாஷியோ குனாஃபா, அதுக்கப்புறம் பிஸ்தாஷியோ ட்ரெஸ்லெச்சஸ், அதுக்கப்புறம் கொரியன் சீஸ் பன். நார்மலாகவே நம்மக்கிட்ட ட்ரெஸ்லெச்சஸ் எல்லாமே நல்ல மூவிங்கில் இருக்குது. அதில் வந்து இந்த பிஸ்தா ஃப்ளேவரும் நல்ல ரிவ்யூ வந்திருந்தது. அண்ட் மோஸ்ட் பெஸ்ட் செல்லிங் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ட்ரிபிள் சாக்லேட் ஸ்ட்ராபெரி அண்ட் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான். நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஸ்டால் வந்து முடிச்சூர் ரோட்டில் மனோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பை.